ஏன் எல்லா மனுஷங்களும் கெட்டவங்களாவே இருக்கிறாங்க? ஏன் தொடர்ந்து பாவம் செய்கிறாங்க? பைபிள் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவர் ஒருவனாயிலும் இல்லை அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ ஏன் இப்படி ஒரு அவலமான நிலைமை இந்த மனுஷ பிறவிக்கு இருக்கு? இதை பத்தி தாவீதின் சங்கீதத்துல 51வது சங்கீதத்தை நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா, அதில் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு. அப்போ இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனுஷங்களுமே, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஆதாம்குள்ள பாவத்துல தான் பிறக்கிறாங்க. அதனால பாவம் அப்படிங்கிறது அவங்க ரத்தத்திலேயே ஊறி போய் ரத்தத்துல அணுவிலேயே கலந்துருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் பிறக்கும்போது நாம் பாவம் செய்யலை அப்படின்னாலும், நாம் வளர்ச்சி அடைந்து பலம் அடையும் போது நமக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் தேவையாகவும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவத்தை நம்ம தைரியமாகவும் அல்லது மறைமுகமாகவும் செஞ்சிடறோம். அப்போ இந்த பாவத்தை நம்மளை விட்டு எப்படி நீக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்முடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஓகே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குது? நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய இரட்சகரா நம்ப ஆரம்பிக்கும் போது, ஆதாமுக்குள்ள நாம பாவிகளா பிறந்து நாம செஞ்ச எல்லா பாவங்களும் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். ஆனா நமக்குள்ள இருந்த பாவ சுபாவம் நம்மளை விட்டு நீக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டு அந்த பாவ சுபாவம் நீக்கப்படாது. அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். எப்படி? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பைபிள்ல இருந்து? ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் சொல்லும்போது, என் மாம்சத்துல பாவம் குடி கொண்டிருக்குது, என் மாம்சத்துல அது இருக்குது அப்படிங்கிறார். நான் விரும்புகிற நல்லதை செய்ய முடியாம நான் விரும்பாத ஒரு தீமையை நான் செய்கிறேன். எப்படி நான் அதை செய்கிறேன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவமே அதை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதன்மையான ஒரு சீஷனாகவும் அப்போஸ்தலனாகவும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு இரட்சகரா வழி காட்டி கொடுத்த பவுல் தனக்குள்ள பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது, ஒரு நபருக்குள்ள இருக்கக்கூடிய பாவ சுபாவம் வெளியில போயிருக்கணும் தானே. பாவ சுபாவம் நம்மளை விட்டு போகவே போகாது.